என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு எப்போதும் உதவி செய்கிற தேவன். அவர் எனக்கு இதை கொடு, அப்பொழுதுதான் நான் உதவி செய்வேன். நீ 3 நாட்கள் உபவாசம் செய் அல்லது 30 நாட்கள் உபவாசம் செய், அப்பொழுதுதான் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. உபவாசம் நம்மை தாழ்த்துவதற்கும், நாம் விசுவாசத்தில் வளருவதற்கும், தேவனை கிட்டி சேருவதற்கும், தேவனோடு நேரம் செலவழிப்பதற்குமே நமக்கு உபவாசம். உபவாசத்தினால் நாம் தேவனை மாற்றப் போவதில்லை. தேவன் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தால் எப்படி உதவி செய்வார்? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 3வது வசனம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது? விலையின்றி விற்கப்பட்டீர்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் அவர்களை ஒடுக்கினான் என்று சொல்லுகிறார். இது இஸ்ரவேலருடைய 2 சிறையிருப்பை குறித்து சொல்லுகிறது. ஒன்று, எகிப்திற்கு பிழைக்கும்படி போனார்கள். அவர்கள் வேறெந்த காரணத்திற்கும் போகவில்லை. ஆனால் பிழைக்கும்படி போன அந்த எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைகளாகி போனார்கள். 2வதாக, அசீரியன் வடக்கு தேசமாகி இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வந்து இஸ்ரவேலர் எல்லாரையும் வாரிக்கொண்டு அவன் அசீரியாவுக்கு போய்விட்டான். இஸ்ரவேலர் அசீரியாவிற்கு போனவர்கள் திரும்பி வரவே இல்லை. அவ்வளவுதான், விற்கப்பட்டு விட்டார்கள். 3வது ஒரு சிறையிருப்பு, தெற்கு தேசமாகிய யூதாவில் இருக்கிறவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் அந்த சிறையிருப்பு 70 வருடம் இருந்தது. 70 வருட முடிவிலே ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் எந்த கிரயமும் செலுத்தாதபடி கோரேசின் உள்ளத்தில் பேசி அவர்களை விடுவித்தார். எகிப்திலிருந்து விடுதலையாகும் பொழுது எகிப்தின் ராஜாவுக்கு அவர்கள் எந்த கிரயமும் செலுத்தவில்லை. அதே போல பாபிலோனிலிருந்து விடுதலையாகும் பொழுது எந்த கிரயமும் செலுத்தவில்லை. அசிரியாவுக்கு சிறைப்பட்டு போன யூத வம்ச கோத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தேசத்திற்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன் ஜனங்களை மீட்கும் பொழுது பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஏதோ சில காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு பணம் ஒரு தடையாக இருக்கிறது. பாதி செலுத்தி விட்டீர்கள், மீதியை செலுத்த முடியவில்லை. கொஞ்சம் கடனை அடைத்து விட்டீர்கள், மீதியை அடைக்க முடியவில்லை. ஒரு பணத்தினால் மகளின் திருமணம் தடையாக இருக்கிறது. வேலை இல்லாமல் பணம் இல்லாததினால் சமுதாயத்தில் மதிப்பு இல்லை. இப்படித்தான் பலருடைய குடும்பத்தில் பணம் இல்லாததினால் அவர்களுக்கு சில சிறையிருப்புகள். ஊழியம் கூட அப்படித்தான். பணம் இருந்தால் ஊழியம் நடக்கும், பணம் இல்லை என்றால் ஊழியம் நிறுத்தப்பட்டு விட்டுகிறது. நம்முடைய தொலைக்காட்சி கூட 4 விதமான செட்டப்பிலே கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் சில நெருக்கங்களின் நிமித்தம் முக்கியமான ஒரு டெலிகாஸ்ட் நாம் நிறுத்திவிட்டோம். மக்கள் எல்லாம் தொலைபேசியில் கேட்கிறார்கள், ஏன் வரவில்லை 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 என்று. அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவது? ஆண்டவர் கொடுத்தால் செய்வோம், ஆண்டவர் தரவில்லை என்றால் எங்களால் செய்ய முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பணத்து நிமித்தம் நீங்கள் சந்திக்கிற அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருவார். பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்ற உங்களுடைய வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் பணத்து நிமித்தம் நெருக்கடி, கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டம் இருக்கிறதோ அதிலே ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எத்தனையோ ஊழியக்காரர்கள் பணம் இல்லாததினால் தவித்து கஷ்டப்பட்டு செய்ய விரும்புகிற ஊழியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. சிறைப்பட்டு போன பிள்ளைகளின் நிமித்தம் துக்கத்தோடு கண்ணீரோடு நான் என்னதான் செய்வது, இந்த பிள்ளைகளை மீட்டுக்கொள்ள, இந்த குடும்பத்தாரை மீட்டுக்கொள்ள என்னதான் செய்வதென்று கண்ணீரோடு தவிக்கிற குடும்பத்தினருக்கு இலவசமாய் ஒரு மீட்பை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். இலவசமாய் ஆண்டவரே, ஒரு சொப்பனம் போதும், ஒரு தரிசனம் போதும், ஒரு செய்தி போதும், ஒரு பாடல் போதும் ஆண்டவரே அவர்களை ரட்சிக்க. நீங்கள் பணமின்றி இலவசமான ஒரு மீட்பை தரணும் ஆண்டவரே.
சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஜீவனையே கொடுத்து கிரயத்தை செலுத்திட்டீங்கப்பா. எல்லாம் முடிந்தது என்று வேதம் சொல்கிறது. எந்தெந்த தகப்பன், தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள் கதறுகிறார்களோ, ஐயோ எங்களை மீட்பார் இல்லை, எங்களை விடுவிப்பார் இல்லை என்று நொறுங்கி போய் கிடக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இலவசமான ஒரு மீட்பை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். பணமின்றி அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இலவசமாய் சத்துருவின் கையிலிருந்து பிடுங்கி எடுத்து உங்கள் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இலவசமாய் தேவன் உங்களை மீட்டுக்கொள்வார், விடுவிப்பார், உங்கள் குடும்பத்தாரை விடுவிப்பார். இந்த வசனத்தை நம்புங்கள். இந்த வசனத்தை அறிக்கை செய்ய கர்த்தர் தன்னுடைய கரத்தின் நிழலினால் உங்களை நிச்சயமாய் மூடுவார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். வெற்றி உங்களுக்குரியது. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.